all, this is Preethi. Welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு vlog தான் பார்க்க போறோம். அதுவும் சண்டே vlog. ஃபேமிலில ஒரு ஃபங்க்ஷன் வேற இருந்தது. சோ அதனால vlog எடுத்திருக்கேன். நல்லா இன்ட்ரஸ்டிங்கா போகும்னு நம்புறேன். No further delay. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. என்ன மாயமா மந்திரமோ தெரியாது. ஆஃபீஸ் போகணுன்னா காலைல எந்திக்கவே முடியாது. பட் இந்த சண்டே மட்டும் தூக்கமே வராது. சீக்கிரமாக முழிப்பு வந்துடும். இருந்தாலும் நான் கண்ணு மூடிட்டு நல்லா படுத்துட்டு ஒரு 11 12:30 தான் எந்திப்பேன். ஸோ இன்றைக்கி 12:30 நான் எந்திரிச்சிருக்கேன். காலையில் எந்திரிச்சு போய் அடுப்பங்கரையில் பார்த்தா தோசை மாவு இருந்தது. எங்கள் அம்மா நீ தோசை சாப்பிட்றியா இல்லை சோறு சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. ஏன்னா லஞ்சே வச்சு முடிச்சுட்டாங்க. மட்டன் தான் வச்சுருந்தாங்க சண்டேனால. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், அப்புறம் ஆப்வியஸாக சிக்கன் ஃப்ரைக்காண்டி மசாலா தடவி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது. ஸோ இன்றைக்கும் நான் தான் பாத்திரம் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். அப்புறம் சைடில் வந்து சிக்கன் ஃப்ரை எங்கள் அப்பாக்காண்டி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பாத்திரம் கழுவ போயிட்டு கொஞ்சம் பாத்திரம் தான் இருந்தது. ஸோ அதனால் அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கழுவ ஆரம்பிச்சிட்டு யூஸ்வலாக வந்து நான் இப்போலாம் பண்ணுவேன்னா கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ரேர் தான். நான் எப்போ பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் பண்ண வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பண்ணுவேன். லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன். அதுலேயும் வெசல் வாஷ் பண்ணேன்னா ஸோ அதை வீட்டில் உள்ளவங்கலாம் பார்த்துட்டு நம்பவே இல்லை. நீயா பண்ணணும்னு ஃபோன் போட்டு கேட்குறாங்க. என்ன பண்ண நம்ம நிலமை அப்படி ஆகிட்டு அதிசயத்தில் ஒன்றாயிட்டு. பட் இப்போலாம் வீட்டில் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறது நல்லது தான். ஆனால் அதை நான் சொன்னேன் வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் என்ன செருப்பாலையாக அடிப்பாங்க. இங்கே நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கே சிக்கன் நல்லா குக் ஆகிட்டு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். சரி நமக்கு தோசை சுடலாம், தோசை சாப்பிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஹேர் பாத் வேறு பண்ணணும்ல, அதனால தான். ஸோ அதனால் நம்ம அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கலை வைத்து அதில் தோசை மாவை எடுத்து ரவுண்டாக சுட வேண்டும் என்று பொறுமையாக சுட்டு ஏதோ ஒரு வடிவத்தில் சுட்டு விட்டேன். அதையும் உங்களுக்கு நான் வந்து கடைசியில் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் 3 டைப் ஆஃப் தோசை சுடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஒன்று நெய் தோசை, ஒன்று சாதா தோசை, இன்னொன்று முட்டை தோசை. ஸோ 3 வெரைட்டி ஆஃப் தோசை தான் நான் இன்றைக்கி சுட்டிருந்தேன். இதுதான் என்னுடைய அழகான வட்ட வடிவிலான தோசை. ஓரளவு நல்லா தான் வந்திருக்கு ஐ கெஸ். அதுக்கப்புறம் ஒரு முட்டை தோசை ஊற்றினேன். ஸோ முட்டையை அப்படியே மேலே ஊற்றி அதை அப்படியே அல்லேக்கா வந்து பரபரன்னு தூவி அதையும் வந்து ஒரு ஐடியாக வந்து சுட்டு முடித்து விட்டேன். அட்லாஸ்ட் என்னோடய 3 தோசையும் அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்க மட்டன் தான் எடுத்துக்கிட்டேன். மட்டன் இருக்கும்போது நமக்கு எதுக்கு சட்டனி, ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் கேரும் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த வீடியோ நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணிட்டேன். வீடியோ லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்னோடய ஃபுல் ஹேர் கேர், அதாவது பொடுகு இருந்துச்சு எனக்கு. ஸோ அது வந்து க்யூர் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி ஹேர் கேர் பண்ணேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ தான் வந்து குளிச்சுட்டு ஹேர் கேர்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த ஹேர் கேர் வீடியோ வந்து மேபி இந்த வீடியோக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணியிருப்பேன், இல்லாட்டி இதுக்கப்புறமா வரும். ஸோ இப்போ வந்து நான் ஃபங்க்ஷன் கிளம்புறேன். எங்கள் அத்தை பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டா. ஸோ அதனால் வீட்டுக்கு மட்டும் சிம்பிளாக தண்ணி ஊற்றுறாங்களா, அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன்னா இப்போ நான் வந்து த்ரெட்டிங் மட்டும் தான் பண்ண போகிறேன். த்ரெட்டிங் ஆல்ரெடி எப்படி பண்ணணும்னு வீடியோ போட்டேன். ஸோ அதனால் டக்குன்னு த்ரெட்டிங் பண்ணி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய். அப்புறம் த்ரெட்டிங், ட்ரெஸ்ஸிங், அப்புறம் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு என்னோட ஃபைனல் லுக் இது தான். அன்றைக்கி நான் இந்த அவுட்ஃபிட் தான் போட்டிருந்தேன். இந்த அவுட்ஃபிட் வந்து புதுசு கிடையாது, 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ட்ரெஸ்ஸு. பிரித்து போட்டிருக்கேன் ஏன்னா வெயிட்டு போட்டுட்டு. இது வந்து சும்மா மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணது தான். அதுவும் என் அக்காக்குள்ளே தான் அவள் போடவே இல்லை, நான் தான் போட்டிருக்கேன். வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஆனால் பூ வச்சுட்டு போயிட்டோம். திருப்பி வந்து பூ எடுத்துகிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிருக்கேன், எங்கள் அத்தை வீட்டுக்கு. நம்ம பூரியமாக வந்திருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஃபேஸ் டயர்டாக இருந்தது. ஏன் இவ்வளோ ஹைட்டாக இருக்க ஏறும மாட்டு பயலை. அப்புறம் நம்ம பூர்விக்கு ஒரு கம்பெனி கிடச்சிட்டு இவ்வளோ நேரம் ஊருன்னு இருந்தா சோகமாக. இப்போ கம்பெனி கிடச்சோடனே பாப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கிளிப்பு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நல்லா கூர்மையாக பாருங்கள். ஓய், என்ன பண்ண இவ்வளோ நேரம்? சுப முடியல. ஆளு சைஸு ஸ்டைலையும் பாரு, கியூட்டு. என்னல அழகா இருக்கமா. சஞ்சய் காத்து வாக்கில் 2 காது. நல்லா காற்று வாங்கினது போதும், வாங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம சடங்கு முறைகள் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பூரிக்கு சந்தனம் வைக்கிறாங்களே, அது பூர்வி அண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அது பூர்வி சித்தப்பா, என்னோட அத்தை பையன். நம்ம அத்தை பசங்க எல்லாம் ஒன்று குழந்தையா இருக்குது, இல்லாட்டி குழந்தையோட தான் இருக்குது. அப்புறம் பூர்வி வந்து நானும் சந்தனம் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்படி எடுத்து வச்சுட்டே இருக்கா. விட்டா சந்தனம் காலியாகிற வரைக்கும் வச்சுட்டே இருப்பா போல்.
கொஞ்ச நேரம் பூரி கூட விளையாண்டுட்டு இருந்தேன். விளையாண்டு முடிச்ச உடனே சோறு போடுறாங்க அப்படின்னு சவுண்டு வந்தது. அதோடு நம்ம வந்து சோறு திங்க போயாச்சு. இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா பரோட்டா இடியாப்பமாக தான் இருந்தது. ஸோ எனக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா பரோட்டா, அப்புறம் ஒரு ஜாங்கிரி, அப்புறம் ஒரு பனானா, அதுக்கப்புறம் வந்து இது பேர் குருமா, சிக்கன் குருமா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேவரட் சிக்கன் ஃப்ரை. அவ்வளோதான் இன்றைக்கி வந்து மெனு. ஸோ என்னோடய டியூட்டியை வந்து நான் கரெக்டாக எப்போவுமே பண்ணிடுவேன், அதுவும் கரெக்ட் டைமுக்கு பண்ணிடுவேன். அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வெறுங்கையோட என்றைக்காவது நம்ம வந்திருக்கோமா, அதனால் அன்னாசி பழம் தூக்கிட்டு வந்திருக்கோம். பட் எனக்கு பிடிக்காது, வீட்டில் என் கையில் தான் கொடுத்து விட்டாங்களா, ஸோ அதனால் நான் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை ஃபியூச்சரில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்ட் வித் மீ அண்ட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.